அவள் வந்து வேலூரில் பேங்க்கில் கிடையாது, பேங்க் கிடையாது, அவள் ஒரு அக்கௌண்டன்ஸு கார்ப்பரேட் கம்பெனி தான் வேலை பார்க்குறான். வந்துட்டு அப்ளை போயிருக்கா, வருவா மறுபடியும். ஹாய் பிரபுப்ரியா, வாங்க ப்ளீஸ் வெல்கம். அம்மா மதிய வணக்கம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்யா, 11 மணிக்கு தான் காலை சாப்பாடு சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். இந்த புரோட்டா சிக்கன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டாச்சு. உனக்கு உனக்கு இல்லாதத பூவா? மாமா கால் பண்ணுன்னா சொல்லு, டீல் பண்ணலாம். ஓகே ஓகே. அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா சூப்பராக இருக்கேன் பிரபுப்ரியா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? அத்துக்கார் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். ஆமாம், அக்ஷயா தான். அக்ஷயா அப்படியே வந்துட்டு போயாச்சு. அநேகமாக நேரம் அவளுக்கு வேலை இருக்கும், அவளுக்கு ஆடிட்டிங்லாம் இருக்குதுல்ல, அதனால் அக்கௌண்ட்ஸ் வேலை இருக்கும், வருவா. பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ இங்கே வந்துட்டு போயிடுவான். நல்லா இருக்கேன், பாப்பா ஸ்கூல் போயிருக்காங்க. ஓகே ஓகே. சமையல் வேலை முடிஞ்சதாப்பா பிரியா? டாட்டா பாய், ராத்திரி லைவில் சந்திக்கலாம். மத்தே டாட்டா 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 டாட்டா. மைக்கிள் லைக் போட்டியாலே? லைக் போடாமல் எஸ் ஆகுற, பிச்சு போட மிரவே, லைக் போடு. உங்கள் பெஸ்டி லைவில் இல்லையா இப்போது? என்னோட பெஸ்டி அவங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. அம்மு லைவில் இருக்கியாடா? ஒரே ஒரு ஆள் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மு லைவில் இருக்கியா? மேலே கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த மெஷின் வாட்சிங் மொபைல் அம்மா. ஓ, அந்த மனுஷன் வாட்சிங் மொபைல் அம்மா. அது மொபைலே கட்டிட்டு கிடக்கட்டும். கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சா? என்ன சாப்பாடு மதியத்துக்கு? ஓடிரு. எதுக்கு? ஒரு கோடி கேட்டதுக்கா? அதுக்கெல்லாம் ஓடணும். சாப்பிட்டோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுரக்காய் கூட்டு அம்மா. ஓகே. அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காய் கூட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது, சூப்பராக இருக்கும். மார்னிங் அவல் உப்புமா. ஓகே ஓகே. மார்னிங் அவல் உப்புமா. நான் லைவ் வந்தால் மட்டும் யாரும் உங்கள் லைவுக்கு வர மாட்டாங்க போல். ஐயா அப்படி சொல்கிறீங்க? இந்த லைவில் இருக்காங்களா? பிரகுப்ரியா இருக்காங்களா? பேசுங்க. பிரகுப்ரியா இருக்காங்களா? ஆமாம்மாம்மா. இந்த கரிமேட்டு கருவாயன் இருக்காங்க உத்தரில். நீங்கள் பேசுனாதான் ஏதாவது. கனகராஜன் உங்களுக்கு சேனல் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் முக்கால்வாசி பேர் சேனல் உள்ளவங்க தான், ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறதுனால மாற்றி பேசிக்குவாங்க. நீங்கள் வந்து புதுசாக இருக்குது இப்போ சேனல். அக்ஷயா வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெல்கம் பண்ணுவாள். அறிமுகம் இல்லாமல் ஒரு சிலர் ஒரு தயக்கமாக இருக்கலாம். நீங்கள் பேச வேண்டியது, நீங்கள் பேசினா கண்டிப்பாக பேசுவாங்க. இங்கே யாருமே பேசக்கூடாதுலாம் கிடையாது. நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. கனகராஜ் வைசூஸ் கிச்சனில் வைஷு மட்டும் கிடையாது, வைஷு லைவுக்கு வர்றவங்களே எல்லாருமே இந்த ஸ்பெஷல் சைல்டு, கடவுளோட ஆசீர்வாதம் பெற்று வர்ற அன்பான ஒரு உறவுகள் தான் இந்த லைவுக்கெலாம் வர்றவங்க. யாரையும் ஒதுக்கவோ வெறுக்கவோ மாட்டாங்க. நீங்கள் பேசுங்க. ஆமாம். வைஷு அக்கா என்ன ஆட்டிடியூட்டாக பேசுனா பிடிக்காது. பட்டு இவ பெடிசன் ஃபஸ்ட்டா பூவாவா பாவத்தை. ஹாய் எம்கேஆர், வணக்கம். ஹாய் எம்கேஆர், சாப்பிட்டீங்களா? பிரகுப்ரியா நேற்று மார்னிங் சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான். ஏன் அவ்வளோ தூரம் விரதம் இருக்கணுமா? கனகராஜ் ரொம்ப பெரிய விரதமாக இருக்குது, ஏன் என்னாச்சு? ஆமாம், எல்லோரும் கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட கிளிதானம்மா. பிரகுப்ரியா, அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிறது எவ்வளோ நாளைக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்க செட்டில் ஆகுது அன்றைக்கி தான். பிள்ளைகளை செட்டில் ஆகிட்டு பிள்ளைகளை லைஃப்பை செட்டில் பண்ணி கடத்தி விட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு ஒர்க்கு வேலை இருக்கணும். நம்ம கையில் மெயினாக காசு இருக்கும். இருந்துச்சுன்னு வைங்க, யாருக்கும் கட்டுப்படணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தரை வந்து ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு 4 துணிமணிக்கும் ஒருத்தவங்களை வந்து சார்ந்து இருக்க நமக்கு எந்த நிம்மதியுமே இருக்காது. 3 வேளை சாப்பாட்டு, வருஷத்துக்கு 2 துணி இருக்கிறதுக்கு அதை வந்து சார்ந்து இருக்க போய் தான் நம்ம ரொம்ப டவுன் ஆகுறோம். எங்கே இருந்தாலும் நம்ம கையில் இண்டிபெண்ட்டாக வருமானம் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு ஒரு மாதம் 6000 7000 இருந்தாலே போதும். அருண் வாங்க தம்பி வாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரகுப்ரியா? ஏன் சகோ சாப்பிடுங்க வாங்க. ஒர்க்கு அந்த மாதிரி என்ன ஒர்க்காக இருந்தா என்ன, சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே கனகராஜ். ஹாய் அருண் தம்பி வாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் ஆளக்கானு எங்கே போனீங்கன்னு? ரொம்ப பிஸியா அருண் தம்பி? என்ன உங்கள் வீட்டில் எறும்பா? இது ஜெயாக்கா அந்த எறும்பு என்னை கடிக்குது. ஜெயாக்கா என்னை எறும்பு கடிக்குது. அது குட்டி குட்டி எறும்பு, பெரிய எறும்பு இருந்தால் கூட கண்ணு தெரியும் போல். நம்மளுக்கே கொஞ்சம் கண் ப்ராப்ளம் இருக்குது, கடிக்குது.